வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரோட்டுக்கடை மெதுபக்கோடா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் மைதா, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 1/4 கப் கார்ன்ஃப்ளோர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதே மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், இதையும் ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு பதத்துக்கு இதை கலக்கணும். இந்த பக்குவத்தில் இந்த மாவு இருக்கணும். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து பெருவிரலால் தள்ளி விடணும். போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும், கையில் எண்ணெய் தெரிக்கும். வானலியில் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் வேகட்டும். அதுக்கு பிறகு திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கோடா எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் பிடிக்கும். அதே சமயம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி லேசாக செவந்து வரும்போது இதை எடுத்துடலாம். எடுத்த பிறகு ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே போட்டுக்கலாம். அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சிக்கும். இந்த மெது பக்கோடா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள மிருதுவாகவும் இருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரோட்டுக்கடை மெது பக்கோடாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.